வணக்கம். ராமர் கோயிலுக்கு முன்னால், ராமர் கோவிலுக்கு பின்னால் இன்று ஒரு அரசியல் இருக்கிறதா? அதை பற்றி அரசியல்ல முக்கியமான விஷயம் வாக்களிக்கிறது. தேர்தல் தான் அரசியல்ல முக்கியமானது. ராமர் கோயில்ங்கிறது வெறுமனே கோயில் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இல்லை. தஞ்சை பெரிய கோயில் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் கோயில். புதுசா ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி, அல்லது மீனாட்சி அம்மன் கட்ட போறது இல்லை, கட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா. ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க, அது கோயில் கட்டுறாங்க அப்படி. ஆனா இந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது அந்த மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அங்க ராமர் கோயில் உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்டதை எதிர்த்து மீண்டும் கோயில் கட்டணும்னு சொல்லி அந்த பகுதியில 3 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க போராட்டம் நடந்திருக்கு. 500 ஆண்டுகளாக 3 லட்சம் பேர் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க போராட்டம் நடந்திருக்கு. அப்படி போராட்டம் நடந்து 1980ல, அதுக்கு முன்னாடி அரசர்களுடைய ஆட்சி காலத்துல போராட்டங்கள் நடந்தது. 1980ல விஸ்வ இந்து பரிஷத்து நாங்க அயோத்தியில ராமனுக்கு ஆலயம் கட்டுவோம் அப்படின்னுட்டு மக்களை திரட்டி போராடினாங்க 1980ல. 1992ல அந்த கோயிலை இடிச்சுக்கிட்டு ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த கட்டிடம் உடைக்கப்பட்டது. அதை மசூதின்னு சொல்ல முடியாது. பிரேயர் நடக்கிறது தான் மசூதி, நமாஸ் நடக்கிறது தான் மசூதி. அது ஒண்ணு கட்டப்பட்டது. அதுல யாரையும் உள்ள வரவிட இல்லை. இந்துக்கள் தொழுகை நடத்துறதுக்கு அனுமதிக்கல. அங்க தொழுகையே நடக்கல. தொழுகை நடந்ததா வரலாறே கிடையாது. உயரமா கட்டி இருப்பாங்க மசூதி எல்லாம், என்ன மினார் அப்படிம்பாங்க. அதுதான் அந்த மசூதியினுடைய நிறைவு. மினார் எல்லாம் கட்டியிருப்பாங்க மசூதின்னா. அங்க அது இல்லை, அந்த டூம் தான் இருந்தது. அந்த பாபருங்கிறவன் அதை உடைச்சுக்கிட்டு அவனுடைய தளபதியை கொண்டு அந்த டூமை கட்டினான். அப்புறமா அந்த மினார் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு போராட்டம், சண்டை தொடர்ந்து நடந்துச்சு. அது 500 ஆண்டுகால வரலாறு தொடர்ந்து நடந்துச்சு. 3 லட்சம் பேர் பலியானாங்க. 1980ல விஸ்வ இந்து பரிஷத்து என்ன பண்ணுச்சு? இப்ப ஜனநாயகம் 47ல இருந்து ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சியில விஸ்வ இந்து பரிஷத்து நாங்க மக்களை திரட்டி கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1989ல பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லிச்சுன்னா, நாங்களும் மக்களை திரட்டி கோயிலை கட்டுறதுக்கு ஆவணம் செய்வோம், கோயிலை கட்டுவோம் அப்படின்னுட்டு நாம வாக்குறுதி கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். பாரதிய ஜனசங்கம் 1951ல துவங்கிய பாரதிய ஜனதா ஜனசங்கம் தான் 1980ல பாரதிய ஜனதா கட்சியா மாறிச்சு. பாரதிய ஜனசங்கம்ங்கிற கட்சியே தேர்தல் வாக்குறுதியில சொன்னது என்ன சொன்னதுன்னா, ராமருக்கு நாங்க கோயில் கட்டுவோம் அப்படின்னுட்டு. 51லே 52ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமருக்கு கோயில் கட்டுவோம்ங்கிற வாக்குறுதியை வச்சுதான் அவங்க போட்டிக்கிட்டாங்க. தொடர்ந்து அவங்க அந்த வாக்குறுதியை வச்சுட்டு இருந்தாங்க. 1980ல பாரதிய ஜனதா கட்சியா மாறின பிறகும் எல்லா தேர்தல்களிலும் இந்த தேர்தல் வாக்குறுதி ராமருக்கு கோயில் கட்டுவோம் அப்படி. அப்ப அந்த வாக்குறுதியை சொல்லி ஓட்டு கட்டுட்டு இருந்தோம். அப்ப 2014ல 1998ல 1999ல அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில ஆட்சி அமைச்சோம். 2014ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ஆட்சி அமைச்சோம். 282 எம்பி இருந்தாங்க. 2019ல 303 எம்பி அதிகமா, 282 303 ஆயிடுச்சு. அப்படி மக்கள் ஆதரவு கூடிடுச்சு. 282 எம்பிக்கள் ஜெயிச்சதே ராமர் கோயில் கட்டுவோங்கிற வாக்குறுதி காரணமாகவும், 303 எம்பி ஜெயிச்சிருக்கிறதா ராமர் கோயில் கட்டுவோங்கிற வாக்குறுதி காரணமாகவும் தான்.
அதனால தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இப்போ ஏற்கனவே 370வது அந்த ஜம்மு காஷ்மீரை தனியா பிரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த 370வது சரத்தை நீக்கிறது, அது ஒரு வாக்குறுதியை நீக்கிட்டோம். முத்தலாக்கு சட்டத்தை நீக்கிறது, அதை பண்ணிட்டோம். இப்படி நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இந்த கோயில் கட்டுவோம் ராமருக்கு அயோத்தியில அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் மத்தியில ஆதரவு இன்னும் கூடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வட இந்தியாவில் கூடி இருக்கு, தென் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு, பொய். அப்படி கிடையாது. ஒருவேளை வட இந்தியாவில் கூடி இருக்கிற அளவுக்கு தென் இந்தியாவில் கூடாம இருக்கலாம். ஆனா தென்னிந்தியாவில் தமிழகத்துல குறிப்பா 2 லட்சம் இடங்கள்ல 2 லட்சம் கோயிலோ அல்லது தனியார் கிரவுண்டோ கல்யாண மண்டபமோ 2 லட்சம் இடங்கள்ல பாலராமர் பிரதிஷ்டை கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் இடங்கள்ல கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியா இருக்கு. இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை ஆன அடுத்த நாள் மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டணி நாங்க வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ராமர் கோயிலுக்கு எதிராக கருத்து சொல்லிச்சு. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்க போக மாட்டோம், நீ போகாம இரு. அது போக மாட்டோம், போக மாட்டேன். நீ ஏன் சொல்ற? நீ கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போவாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போகல, பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா போகல, மக்கள் தலைவர் அண்ணாமலை IPS போகல பிரதிஷ்டைக்கு. ஆனா காங்கிரஸ்காரங்க நாங்க போக மாட்டோம், யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தினாங்க. இது பிரதிஷ்டையில நாங்க போக மாட்டோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்க போக மாட்டோம், நீங்களும் போகாதுங்க. அப்படி போக மாட்டேங்கிறத நீ மனசுல வச்சுக்க வேண்டியதானே. அதை ஏன் போக மாட்டேன் நீ பத்திரிகையில சொல்ற? அதை ஏன் நாட்டு மக்களுக்கு சொல்ற? அதை ஏன் சொல்றேன்னா, நான் போக மாட்டேன், நீங்களும் போகாதுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னாங்க பிரதிஷ்டையில. நீங்க கேட்டீங்க ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு அரசியல் இருக்கான்னு கேட்டீங்க. அரசியல் இருக்கு. ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு காங்கிரஸ் கட்சி நாங்க போக மாட்டோம், நீங்களும் போகாதுங்க அப்படின்னு சொன்னதுனால மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சி வேண்டாங்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சி வேண்டாங்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, ராமருடைய பாதையில நாடு நடந்தால் நாடு முன்னேறுங்கிறாரு. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வேண்டாங்கிறாரு. அதே போல நிதிஷ்குமார் அவரும் கூட்டணி வேண்டாங்கிறாரு. நிதிஷ்குமார் ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாரு? நான் ஆட்சியையே கலைச்சிட போறேன் அப்படிங்கிறாரு. அவரு பாஜகவை நாடுறதா கேள்விப்படுறோம். பாஜகவோட பேச விரும்புறேன், நான் ஆட்சியையே கலைச்சிட போறேன், இந்த காங்கிரஸ் லாலு பிரசாத்தோட சேர்ந்து நான் ஆட்சி நடத்த விரும்பல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க எல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க. நிதிஷ்குமாரும் கோயிலுக்கு வரல, மம்தா பானர்ஜியும் கோயிலுக்கு வரல, அரவிந்த் கெஜ்ரிவாலும் கோயிலுக்கு வரல. ஆனா நான் கோயிலுக்கு போக மாட்டேன், யாரும் கோயிலுக்கு போகாதுங்கன்னு ராகுல் காந்தி மாதிரி மற்றவங்க சொல்லல. அவங்களாம் வராம இருந்துக்கிட்டாங்க. ஒரு 10% ஓட்டு கிடைக்குங்கிறதுக்கு வேண்டி வராம இருக்காங்க. சிறுபான்மையினருடைய ஓட்டு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அவங்க நினைக்கிறாங்களா? 10% முஸ்லீம்கள் மைனாரிட்டிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, போனா போட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதா பத்திரிகைகள்ல செய்தி வருது. நாம என்ன கேட்கிறோம்னா, 10%க்காக வேண்டி நீ ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன்னு வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறியே, அப்போ 80% இந்துக்கள் என்ன ஆகும்? அந்த ஓட்டு வேண்டாமா? இது பிஜேபி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 80 விழுக்காடு இந்துக்கள் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஏன் நீங்க எங்க கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? அதுக்கு ஏன் வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க? அப்ப நாங்க 80% ஓட்டு போட வேண்டாமா அப்படின்னு இந்துக்கள் கேட்கிறாங்க.
அப்படி ஓட்டு போடக்கூடியவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு போடுற நேரத்துல அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அதனால ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு, பிரதிஷ்டைக்கு பிறகு நடக்கக்கூடிய அரசியல் வித்தியாசமான ஒரு அரசியல் தான். கும்பாபிஷேகம் நடந்ததுனாலதான் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது. கும்பாபிஷேகம் நடந்ததுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது. கும்பாபிஷேகம் நடந்ததுனாலதான் நிதிஷ்குமார் காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது. கும்பாபிஷேகம் நடந்ததுனால இன்னும் நிறைய நடக்கும். அதனால கும்பாபிஷேகத்துக்கு பிறகு, பிரதிஷ்டைக்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் இந்தியாவில் இருக்கிறது.